பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8, இறை வார்த்தை 36. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தர சித்தமாய் இருக்கின்றார். எப்படிப்பட்ட விடுதலை என்றால், நமது சரீரபூர்வமான விடுதலையை ஆண்டவர் தரப்போகின்றார். எனவே நீங்கள் சரீரபூர்வமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தால்தான் நீங்கள் எதையும் செய்ய முடியும். அழகாக தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த சுவராய் இருக்கக்கூடிய இந்த உடலில் அழகான சித்திரங்களை வரைய வேண்டுமே என்றால் அதில் ஆண்டவருடைய கிருபை இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்க வேண்டும். நம்மோடு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திலும், நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களையும், நாம் இருக்கக்கூடிய அந்த ஊரிலும், நாம் வாழக்கூடிய அந்த நாட்டிலும் ஆண்டவருடைய இரக்கம் இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடிய வேளையிலே அவரால் மட்டுமே எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் எதை குறித்தும் ஒரு விடுதலையை தர முடியும். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருந்தால் முழு உள்ளத்தோடு இந்த நேரத்தில் ஆண்டவர் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை தியானித்து எப்படி நாம் இந்த சரீரபூர்வமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக. எனவேதான் தன் ஒரே பேரான மகனை அனுப்பி நம்மை போல் ஒரு சாதாரண ஒரு மனிதராய் நமது மூதாதையர்களுடைய நடுவில் வாழ்ந்து அவர் தன்னுடைய வாழ்க்கை முறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி தந்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியினால் அநேக பேர் இன்றும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்கள். ஆனால் அநேக பேர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது போல் ஆன்மீகவாதிகளை போல் இருப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்காது. ஏனென்றால் பெயருக்காகவும் புகழுக்காகவும் அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அழைக்கப்பட்ட அநேக பேரும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வரக்கூடிய வேளையிலே எனக்கு உண்மையாக என்னுடைய உடல் பூர்வமான ஒரு விடுதலை எனக்கு தருவார் என்று நீங்கள் விசுவசிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு அருட்சகோதராய் இருக்கக்கூடிய வேளையிலே நான் மதுரையில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது வார கடைசி 2 நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு களப்பணி உண்டு. நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நாங்கள் கடந்து சென்று எங்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த களப்பணியை நாங்கள் செய்ய வேண்டும். நான் அந்த நேரத்திலே நான் எடுத்த கலைப்பணி எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்காகவும் அவர்களோடு இருந்து அவர்களிடம் பேசி மன ஆறுதலை கொடுப்பதற்காகவும் அந்த பணியை தேர்ந்து கொண்டேன். 6 மாத காலங்கள் அந்த பணியை நான் செய்தேன். அது தேனி என்கின்ற இடத்தில் இருக்கின்றது. நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். ஜீவன் ஜோதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த எய்ட்ஸ் சென்டரிலே நான் போய் அங்கு தங்கியிருந்து எல்லா வாரமும் அந்த சகோதர சகோதரிகளோடு பேசி அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களோடு இருந்து ஜெபம் செய்து வருவது வழக்கம். ஒரு நாள் ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அப்பொழுது அவர் முழு மனதோடு என்னோடு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே ஒரு அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். 3 நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் வெளியிடத்திற்கு சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இந்த சகோதரனும் அவர்களோடு சேர்ந்து போயிருந்திருக்கிறார். அவர் ஒரு ஆசிரியராக வேலை பார்த்தாராம். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே அவர்கள் உண்டு கழித்து குடித்து விட்டு சந்தோஷமாய் இருந்த நேரத்திலே
அவர்கள் தங்கி இருந்த அந்த அறையில் அங்கு விபச்சார பழக்கம் இருந்திருக்கின்றது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? அந்த விபச்சாரத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அதில் 3 பேரில் ஒரு நபருக்கு மட்டும் எய்ட்ஸ் என்கின்ற அந்த பொல்லாப்பான கிருமியினால் பாதிக்கப்பட்டு விட்டார். அவர் அந்த ஆசிரியராக பணி செய்தார். அவரிடம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, பிரதர், நான் ஒரே ஒரு தவறுதான் என்னுடைய வாழ்க்கையில் செய்தேன். நான் செய்த தவறினால் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று சொல்லி என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதார். அன்பார்ந்தவர்களே, நான் அந்த நேரத்தில் அது அருள் சகோதராய் இருந்தபடியினால் என்னால் அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவரோடு இருந்து அவருக்கு ஜெபம் செய்து ஆசீர்வாதம் கொடுத்து நான் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தேன். வந்த 1 வார காலத்தில் அவர் மரித்து போய்விட்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நாம் ஏனோ தானோ என்று வாழக்கூடிய வேளையிலே ஒரு நிமிடத்தில் பாவம் செய்யும்படி சாத்தான் நம்முடைய கண்களை கட்டி விடுவான். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்து ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய வேளையிலே விண்ணகம் மகிழ்ச்சி கொள்ளும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இணை சட்டம் 28வது அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்து இன்று நான் உனக்கு விதிக்கும் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால், நீ கருத்தின்றி இருந்தால், அதை கேட்காதபடி இருந்தால், செவி கொடாமல் இருந்தால், ஆண்டவர் உன்னை சந்திக்கக்கூடிய நாள் வரும். ஆண்டவர் உன்னோடு கடந்து வரக்கூடிய அந்த நாள் வரும். ஆண்டவர் உன்னை கைவிடக்கூடிய நாள் வரும். தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இணை சட்டம் 28:22 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் உருக்கு நோய் என்றால் உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னால்தான் தெரியும், HIV எய்ட்ஸ், காய்ச்சல், கொப்புளம், எரி வெப்பம், வாள், இடி, நச்சுப்பணி என்று சொல்லக்கூடிய அநேக நோய்கள் இருக்கின்றது. இதனால் நாம் பாதிக்கப்படுவோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்கள் சரீரத்தை இழந்து போய்விட்டீர்கள் என்றால் உங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. உங்களுடைய ஆத்துமா பாதிக்கப்படும், உங்களுடைய இதயம் பாதிக்கப்படும். எனவே ஆண்டவருடைய கட்டளைகளை தியானித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு இருந்து நாம் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பலத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டதே எதற்காக தெரியுமா? உங்களுடைய சரீரம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்புறமான அடங்கமாய் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் உங்களுடைய சரீரத்தை பாவத்தில் விழுந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சரீரத்தில் முதல் உறுப்பு உங்களுடைய கண் தான் உங்களை பாவத்தில் விழ வைக்கும். எனவே அன்பார்ந்தவர்களை, பாவத்தை நோக்கி உங்களுடைய கண்களை திருப்பி விடாதபடி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கண்களை பதிய வைத்து வாழ வேண்டும். இப்பொழுதுதான் இப்படிப்பட்ட நோய்களில் இருந்து விடுதலை நமக்கு கொடுக்கும். பாருங்க, நாம் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எவ்வாறு சொல்லுகின்றார்? நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ எலும்பும் தோலுமாய் உருக்குலைந்து போவாய், உன் வாழ்க்கையின் இறுதியில் கலங்கி புலம்புவாய். ஆம் அன்பார்ந்தவர்களே, நன்றாக எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு நோய் வந்துவிட்டது என்றால், உடல் பூர்வமான நோய் வந்துவிட்டது என்றால், சில நேரங்களில் தவறாக ஆபரேஷன் செய்து விடுவார்கள். சில நேரங்களில் தவறான மருந்துகளை கூட நீங்கள் உண்டிருக்கலாம். அதனால் உங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவர் உண்மையுமாக நம்மளை கழுவுவார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவக்கூடிய வேளையிலேயும் நம்முடைய சரீரம் குழந்தையின் சரீரம் போல் மாறும். வானதூதர்களுடைய அந்த அன்பையும் அரவணைப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் கருத்தாய் இருந்து வாழ வேண்டும். சீராக் 38வது அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது,
தம்மை படைத்தவர் முன்னிலையில் பாவம் செய்வோர் மருத்துவர்களின் கையில் விழட்டும். நீங்கள் நினைக்கலாம், எதற்காக இந்த மருத்துவர்கள் தேவை? ஆண்டவர் நேரடியாக வந்து என்னை குணமாக்கலாமே என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, மருத்துவர்களை கொடுத்திருப்பதும் கடவுள்தான். எனவேதான் நாம் சில நேரங்களில் நம்முடைய உடல்பூர்வமான நோய்க்காக நாம் மருத்துவரை தேட வேண்டும். பாவம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் மருத்துவர் கையில் தான் விழ முடியும். ஆண்டவருடைய கையில் விழுந்தால் மட்டுமே நம்முடைய உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாய் இருக்கும். நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து இதோ இந்த நேரத்தில் நீங்கள் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே, இந்த நற்கருணை நாதர் தான் உங்களுக்காக அடிக்கப்பட்டார். இந்த நற்கருணை நாதர் தான் தங்களுடைய பாவங்களுக்கு சுமந்து தீர்த்தார். இந்த நற்கருணை நாதரினால் தான் உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். அவர் சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டதே, ஆணை கடவப்பட்ட நேரத்திலும் கூட அவர் தன் தந்தையை நோக்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொண்டு இருந்தாரே. இந்த நேரத்தில் நாம் என்ன கொடுக்க போகின்றோம்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எதை நாம் கொடுக்க போகின்றோம்? ஒரு பரிசுத்த வாழ்க்கையை மட்டும்தானே அவர் எதிர்பார்க்கின்றார். அந்த பரிசுத்தம் உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் எப்படி அந்த விண்ணக வீட்டிற்குள் கடந்து செல்ல முடியும்? எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விண்ணகத்தில் உங்களை அழைத்து செல்ல முடியும்? அன்பார்ந்தவர்களே, கவனமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எதையாவது இழக்கிறான் என்றால் அவன் செய்த பாவமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான் என்றால் அது அவனாலும் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது ஒரு ஆள் பாவம் செய்து அதை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், இதோ என்னுடைய பிள்ளைகளுக்கு சரீரபூர்வமான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அந்த சரீரபூர்வமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு இருந்து உங்கள் வார்த்தைகள் மூலம் பேசிக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்திலும் எங்களை முழுமையாக உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த அருமையான சரீரத்தை கொண்டு நாங்கள் பாவம் செய்து உமது அழகை நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பூரண அழகுள்ளவராய் இருந்தது போல் ஆண்டவரே எங்களையும் நீர் படைத்தீர். உமது சாயலாக படைத்தீர். உடல் உறுப்புகளை கொடுத்தீர். ஆனால் அந்த உடல் உறுப்புகளை கொண்டு நாங்கள் பாவம் செய்து இந்த உடலை நாங்கள் அழித்துக் கொண்டு இருக்கின்றோம். குடிவெறிக்கு ஆளாகி இருக்கின்றோம். புகையிலை பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கின்றோம். உபச்சாரம் செய்து இந்த உடலை நாங்கள் கெடுத்து இருக்கின்றோம். தூய்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே உள் உறுப்புகளை நாங்கள் கெடுத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. முழுமையாய் இந்த சரீரத்தை உமது கல்வாரி சிலுவையில் அறைகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் இந்த கல்வாரியில் சிலுவையை சுமந்த வேளையிலே உமது உடல் முழுவதும் இரத்தமாய் இருந்ததே. ஆண்டவரே, உம்முடைய உடலில் இருந்த அந்த ஆடையை கலற்றக்கூடிய வேளையிலே அந்த சதையோடும் இரத்தத்தோடும் அந்த ஆடையில் ஒட்டி கழிக்கப்பட்டு உங்களுடைய சரீரம் முழுவதும் எங்களுக்காக கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் அவ்வாறு ஒப்புக் கொடுக்கிறே சுவாமி. ஆண்டவரே, உங்கள் சரீரத்தில் இருந்து சிந்திய இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தும். நாங்கள் உருக்குலைந்து போய்விடாதபடி, அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி, போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, HIV, எய்ட்ஸ் மற்றும் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் அவர்களை தொடுவீராக. உமது ஆணி தழும்புகளால் தொட்டு குணமாக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, சிறப்புமான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவர்களை நீர் சந்திக்கும்படியாக செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த சுகர் நோய்க்கு மருந்து வாழ்க்கை முழுவதும் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். உமது பரிசுத்த இரத்தத்தினால் ஆண்டவரே, இந்த சுகர் நோயினால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளை நீர் பலப்படுத்தி கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் தன்னுடைய
கரங்களை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை தொடும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட சரீரத்தில் நீ வளர்ச்சியை கொடுப்பீராக, முதிர்ச்சியை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் இவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. நீரே அவர்களை படைத்தீர், உருவாக்கினீர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு எப்பொழுது உமக்கு பணிசி செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இரும். நீர் அவர்களை கைவிட்டால் விடாதபடி, சாத்தானின் கைகளில் அவர்கள் விழுந்து விடாதபடி நீர் அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார். இந்த நாளில் உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய்களை எடுத்து மாற்ற சித்தமாய் இருக்கின்றார். அவர் தரக்கூடிய அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய சரீரத்தை குழந்தையின் சரீரம் போல் மாற்றுவாராக. ஆமென்.